ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி. யோகம் என்று சரியில்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நல்ல நாளாகவே உங்களுக்கு இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நாளுக்குடைய சந்திரன் 7இல் அமர்ந்திருப்பது பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும். தாயாருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கிவிடும். அவருக்காக சிறு மருத்துவ செலவுகள் தேவைப்படும். எனினும் தாயார் உடல்நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். தாய் வழி ஆதாயம் பெருகும். தாய் வழி உறவுகள் மூலமாகவும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் விலகிவிடும். கடன் தொல்லை இருப்பின் அதற்கான தீர்வு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு சட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும். அரசு வழி ஆதாயம் பெருகும். அரசு தொடர்பாக தனவரவு, புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். அரசு தொழிலில் உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் பயணத்தால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரம் புதிதாக தொடங்கும் யோசனை உங்களுக்கு வரும். சிலருக்கு குடும்ப சொத்து கைவரும். மனைவிக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. அல்லது பிள்ளைகளுக்கு, மூத்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பிள்ளை வழி, அதாவது வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கும் பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு செலவுக்காக பணத்தை அனுப்புவார்கள். அல்லது நீங்கள் எதிர்பார்க்கும் உதவி அவர்களால் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். அரசு அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமாக சட்ட பிரச்சனைகள் தீரும். வாகன சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி வாகனத்தால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும் வாய்ப்பும் உண்டாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளியூர் தொடர்புகள் சாதகமாக அமையும். எதிரி தொல்லைகள் மாறிவிடும். எதிரிகளே சற்றே மனது மாறி உங்களுடன் வந்து சுமூகமாக பழகுவார்கள். எதுவுமே நடக்காதது போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இவர்களா இதுவரை எதிரியாக இருந்தார்கள் என்று உங்களுக்கு தோன்றும். அந்த அளவிற்கு எதிரி தொல்லைகள் விலகிவிடும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். வியாபாரம் நன்றாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் குரு இணைவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். செவ்வாயின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி சுமூகமாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் உள்ள தலைமை பொறுப்பு இருப்பவர்கள் உங்களிடம் சாடுவார்கள். அதாவது கோபித்து கொள்வார்கள். நீங்கள் செய்வது சரியில்லை என்றெல்லாம் சொல்லி உங்களை சற்று வருத்தப்பட செய்வார்கள். நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடமும் அதுபோல நடந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு அலுவலகத்தில் உண்டாகும். தொழிலில் நல்ல வெற்றியும் வாய்ப்பும் லாபகரமாகவும் இருக்கும். சட்ட பிரச்சனை சாதகமான முடிவுக்கு வரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்கு இழுத்தடித்து கொண்டிருந்ததெல்லாம் மாறி இன்று நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த
தொழில் செய்தி வந்து சேரும். புதிய தொழிலுக்காக அயல் நாட்டிலிருந்து செய்தி வரும் என்று காத்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். வாகன சம்பந்தமான தொழில் நடத்துபவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் உணவு ஹோட்டல் தொழில், உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக, தையல் சம்பந்தமாக, தையல் கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று லாபகரமான நாளாகவே இருக்கும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியிடமிருந்து நீங்கள் அவர்களது ஆபரணத்தை வாங்கி அடகு வைத்து தொழிலை தொடங்கும் சூழ்நிலையும் உண்டாகும். அல்லது வீட்டு பத்திரம் அதை எடுத்து அடகு வைத்து தொழில் தொடங்க வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் தொழிலில் வெற்றியும் லாபமும் உண்டாகும். இழந்த பொருள்களையெல்லாம் மீட்கும் வாய்ப்பும் யோகமும் வந்து சேரும். திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், புத ஆதித்ய யோகம். சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். சகோதரனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். சகோதரன் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அல்லது வெளியூரிலிருந்து பணம் உங்களுக்கு அனுப்புவார். அதனால் உங்களுக்கு மனமகிழும் நாளாக இன்று இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். திடீரென்று மனைவி சொல்லுவார், எனது அம்மாவின் வீட்டுக்கு செல்ல வேண்டும், குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்வீர்கள். அப்போது உங்களுக்கு அதற்கான ஆதாயமும் உங்களுக்கு அந்த பயணத்தில் உருவாகும் சூழ்நிலையும் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். மிதுன ராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைவதும் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இணைவதும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும். வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், புத ஆதித்ய யோகம். பூமி சம்பந்தமான தொழில்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்த பூமி உங்களுக்கே கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அல்லது அந்த சட்ட பிரச்சனையால் இருந்த பிரச்சனைகள் விலகி சட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்து வெற்றியான பின் அந்த பூமி இனி எனக்கு வேண்டாம் என்று நீங்களே நினைத்து அதை வேறு ஒருவரிடம் விற்று தனவரவு அதிகமாக லாபமாக இருக்கும் சூழ்நிலையும் வந்து சேரும். திடீர் சொத்துக்களும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகியதால் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு, வாகன லாபம் உண்டு. ஆசிரியர்களுக்கெல்லாம் மிக சிறந்த நாளாக இன்று இருக்கும். ஆசிரியர்களுக்கு, கல்வி சம்பந்தமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று லாபகரமான நாளாகவே இருக்கும். கல்வியில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கல்வியால் வெளிநாடு, அயல்நாடு செல்லும் யோகமும், வெளியூர் செல்லும் யோகமும், புதிய வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு பிடித்த வேலையில் செல்லும் பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன வைத்திருப்பவர்களெல்லாம் மீண்டும் ஒரு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். வாடகை வண்டி ஓட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் சொந்த வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். தந்தையால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும். திடீரென்று தனி குடித்தனம் செல்லும் யோசனையும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நீங்கள் புது வீடு அல்லது புதிய இடம் வாங்கும் யோகமும் உண்டு. குடும்பத்துடன் அல்லது தனியாக தன் மனைவி, தன் குழந்தைகளுடன் வேறு புது வீட்டுக்கு செல்லும் யோகமும் உங்களை வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சந்திரன். பூமி லாபமும் உண்டு, தொழில் லாபமும் உண்டு. தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பெருகும். நினைத்தது நிறைவேறும்.
பயணங்களால் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். அதனால் தனவரவு உங்களுக்கு அதிகமாகும். மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்தில் இடப்பெயர்ச்சி செய்துள்ளார். அதனால் உங்களுக்கு தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் சுப செய்தி உங்களுக்கு உண்டாகும். இதுவரை மன தடுமாற்றம் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த தடுமாற்றம், மன உளைச்சல் நீங்கி புதிய தொழில் லாபம் மற்றும் நினைத்தது நிறைவேறும் நாளாக இன்று இருக்கும். எண்ணங்கள் வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பால் சம்பந்தமான தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக, விளைபொருள்கள் சம்பந்தமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டு. பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே சற்றே சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகி உடனடியாக அது விலகிவிடும். பிறரால் சற்று தொல்லைகள் உங்களுக்கு வந்து சேரும். பொருளை மறந்து விடும் சூழ்நிலையும் உருவாகும். மறந்துவிட்டு அது காணாமல் அன்று முழுதும் தேடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையும் வந்து சேரும். பணத்தை கொடுத்தவர்கள் திரும்பி தர மறுப்பதால் அதனால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் குரு. உங்களுக்கு பூமி லாபம், சொத்து தர்க்கங்கள், சட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்கு தொடுத்திருப்பது, குடும்பத்தில் பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று இருக்கும். எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அது தீரும் சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. அலுவலக பிரச்சனையால் ஏற்பட்ட துக்கங்கள் மாறிவிடும். உங்கள் மேலதிகாரிகளால் இன்று நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள். இதுவரை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதர சகோதரிகளால் சற்று மனக்குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் சொல்லை மீறி அவர்கள் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு முழித்து கொண்டு இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன். விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். நீங்கள்தான் தலைமை பொறுப்பேற்று அனைத்தும் நடத்தும் சூழ்நிலையும் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். பெண்கள் என்றால் அவர்கள்தான் தலைமை ஏற்று வீட்டு பொறுப்புகள் அனைத்தும் பார்க்கும் சூழ்நிலையும் அவர்களுக்கு வந்து சேரும். சில குடும்பத்தில் பெண்கள் கையே ஓங்கி நிற்கும். இங்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பெண்களின் ஆதிக்கம்தான் அதிகமாகவே இருக்கும். அவர்கள்தான் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகவோ அரசு கிரகங்களாகவோ இருப்பது அவர்களாகவே இருக்கும். சிம்ம ராசிக்கு அப்படி ஒரு பவர் பொதுவாகவே உண்டு. பெண்களின் கைதான் அங்கு ஓங்கி இருக்கும். ஆனால் சிம்மராசி அன்பர்களின் பெண்கள், அந்த ராசிக்குரிய பெண்களுக்கு எப்படி என்றால், தன் கணவனால் என்றுமே அவர்களுக்கு மனமகிழ்ச்சி என்பது கிடைக்காமல் இருக்கும். ஆண்கள் என்றால் அவர்கள் அனுசரித்து போய்விடுவார்கள். எனினும் அவர்களும் பெண்களால் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அதிக செலவு அவர்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது அரசு தொழிலில் அவர்கள் இருப்பார்கள் அல்லது பெரிய தொழில் அதிபர்களாக இருப்பார்கள். மனைவியால் அல்லது கணவனால், பெண்கள் என்றால் பெண்களுக்கு கணவனால் என்றுமே அவர்களுக்கு மனசங்கடங்கள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனசங்கடங்கள் அதிகமாக இருக்கும். தனது உடலையும் அவர்கள் கெடுத்து கொண்டு உழைப்பே கதி என்று இருப்பார்கள். பணமே கதி என்றும் இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் அவர்களுக்கு போராது. வீட்டு சூழ்நிலை அது போன்று இருப்பதால் அவர்கள் உழைத்து களைத்து போவார்கள். உடல் உபாதைகளும் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெரும்பாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். கண்ட நோய்க்கு ஆளாகி கொண்டிருப்பார்கள். கண்ட நோய் என்றால் தலைநரம்பு பிரச்சனைகள், கண், காது, மூக்கு,
தொண்டை போன்ற பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் என்றும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருப்பதால் இந்த நோய்கள் அவர்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக அவர்களை தாக்கிவிடும். பெரிய பெரிய பதவி வகிப்பவர்களாக இருப்பார்கள் அல்லது பெரிய தொழில் அதிபர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ் நிறைய பேர் கைகட்டி வேலை பார்ப்பார்கள். நிறைய சொத்து சுகங்கள் அவர்களை வந்து சேரும். சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கும் கூட இந்த சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். சிறு சிறு தொழில்கள் செய்யும் வியாபாரிகளுக்கும் கூட வீட்டில் நிம்மதி என்பது இருக்காமல் இருக்கும். இன்றைய நாள் அவர்களுக்கு சுபமான நாளாக இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சாதகமான பலன்கள் கிடைக்கும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாக அவர்களுக்கு கிட்டும். வாகன லாபம் உண்டு. பூமி லாபம் உண்டு. நினைத்தது நிறைவேறும் நாளாக இன்று அவர்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். சற்று மனது அலைப்பாயும், மனது தடுமாற்றம் கொள்வீர்கள். நினைத்தது சற்று நிறைவேறாமல் கொஞ்சம் தடுமாற்றம் கொள்வீர்கள். அதனால் அடுத்தவர்களிடம் கோபித்து கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகள் அல்லது ஆலய சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இன்று இருக்கும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த நாளாக இருக்கும். தொழில் வெற்றியுண்டு, தொழில் லாபம் உண்டு, வியாபார லாபம் உண்டு. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் செல்வீர்கள். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனினும் ஏதோ ஒரு கவலை உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். இனம் தெரியாத கவலை, சற்று மனக்குழப்பம், மன சஞ்சலம் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. 6ஆம் இடத்தில் அரசு கிரகமான சனி பகவான் இருப்பது உங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலையில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். எனினும் ஏதோ ஒன்றை இழந்தது போல் இன்று உங்கள் செயல்கள் வேறுபாடாகவே இருக்கும். எதையோ தொலைத்துவிட்டு அதை தேடுபவராக நீங்கள் இருப்பீர்கள். சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சற்றே மனமகிழும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். எனினும் இந்த தொல்லை, மறவி நோய் அல்லது மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 9ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. தந்தையாருக்கு சில மருத்துவ பிரச்சனைகள் உண்டாகும். தந்தை வழி நீங்கள் சொத்துக்காக கொடுத்த கேஸ் வழக்குகள் சற்று தள்ளிப்போக வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு அது கிடைக்கும் என்று இருந்தாலும் அது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். 11ஆம் இடத்தில் சூரியன், புதன். நீங்கள் தலைமை தாங்கி நிற்கும் பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். சில பதவிகள் உங்களை வந்தடையும். இந்த பொறுப்பை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்கு அந்த பதவி உங்கள் கையில் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் என்று நீங்கள் சற்று மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள், மகிழ்ச்சி குறைவாகவும் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன். குடும்பத்தில் சற்று கலகம் செய்வீர்கள். எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்று அதிகமாக கோபித்துக் கொள்வீர்கள். வீட்டில் எல்லோரிடமும் கோபமாக நடந்து கொள்வீர்கள். எதை தொட்டாலும் குற்றம் சொல்வீர்கள். உங்களது செயல்கள் இன்று வித்தியாசமாகவும் வேதனை மிகுந்ததாகவும் இருக்கும். பிள்ளைகளிடம் சண்டை பிடிப்பீர்கள். மனைவியிடம் சண்டை பிடிப்பீர்கள். ஏன் உறவினருடன், உற்றார் உறவினருடன் சண்டை பிடிக்கும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். இன்று மன அமைதி குறைந்த நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகிவிடும். மதியத்திற்கு மேல் சிறப்பாக உங்களுக்கு வியாபாரம் நன்றாகவும் செழிப்பாகவும் இருக்கும். மதியம் வரை சற்று லாபம் குறைந்ததாகவே இருக்கும். குடும்ப தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கட்டிட தொழில்களில் எதிர்பார்த்த பலன் கிட்டும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி மேன்மை உண்டு. கல்விக்காக அயல் நாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் உருவாகும்.
அரசு தொழிலில் திடீர் மாற்றம் வந்து சேரும். உங்களது மேலதிகாரிகளால் குற்றச்சாட்டு உண்டாகும். அதனால் உங்களுக்கு சற்று கவலைகளும் வந்து சேரும். வீட்டில் மனைவியிடம் கலகம் செய்வீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருக்கும். வீடு கட்டும் தொழிலில் சற்று மந்தகதியான நிலை உண்டாகும். கட்டிடத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் தாமதமாக செயல்படுவீர்கள். பூமியால் சில பிரச்சனைகள் உருவாகும். விவசாய விளைபொருட்களால் லாபம் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு இன்று மிதமான லாபத்தை அடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன். சற்று விரய செலவுகளும் மனக்குழப்பங்களும் மன நிம்மதியும் தொலைந்த நாளாக இன்று இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் சற்று தாமதமாக உங்களை வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சனி. பயணத்தால் சற்று குழப்பங்கள் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். பயணங்கள் வெற்றியாக தாமதமாக நடந்தாலும் அது வெற்றியாக இருக்கும். பயணங்களால் தனலாபம் உண்டு. பூமி லாபம் உண்டு. அரசு தொழில் செய்பவர்களுக்கும் அரசு வழி ஆதாயம் பெருகும். அரசு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்புகள் இன்று நடக்கும். நினைத்த காரியம் என்று சுபமாக இருக்கும். நினைத்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த பலன் உங்களை தேடி வரும். காத்திருந்த நபர் உங்களை தேடி வந்து தன உதவி செய்வார். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பயணங்களால் வெற்றி உண்டு. கல்விக்காக சற்று பணச்செலவுகள் உங்களுக்கு தேவைப்படுவதால் அந்த பண உதவி கிடைக்க நீங்கள் பிறரிடம் கடன் உதவி பெறும் சூழ்நிலையும் உருவாகும். படிப்பு சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். திடீர் ஆதாயம் தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துடன் சற்று வெளியூர் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தாருடன் இருந்து வந்த பகை, அதாவது உறவினர்களுடன் இருந்து வந்த பகைகள் மாறி சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். புதிய செய்தி உங்களுக்காக வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு. தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிட்டும். பூமி லாபம், தனலாபம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த நபரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து உங்களை வந்து சேரும். தொழில் நிமித்தம் வெளிநாடு வெளியூர் செல்வீர்கள். வியாபாரிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வெளியூர் தொடர்பால் வியாபாரம் நன்றாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். புதிய தொழில் செய்ய யோசனை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். திருமண பேச்சு சுமூகமாக நடக்கும். 2வது திருமணம். முதல் மனைவியை இழந்தவருக்கு 2வது திருமணம் செய்யும் யோகமும் அதற்கான பேச்சுவார்த்தையும் குடும்பத்தில் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படும். வெளிநாடு உறவு சாதகமாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இன்று இருக்கும். புதிய தொழிலில் புதிய வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். மனைவியால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவனால் மனைவியால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்கு தொடுத்திருப்பது சாதகமான சூழ்நிலை உருவாகி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் வரும். வெற்றி உங்களுக்காக மாறிவிடும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். விவசாய விளைபொருட்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். சிறு வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மிகுந்த லாபத்தை எதிர்பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும் நாளாக என்று இருக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். 2ஆம் இடத்தில் சனி. சற்றே மந்தகதியான சூழ்நிலை இருந்தாலும் அது சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும்.
குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். அதற்காக அவர் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் சூழ்நிலையும் உண்டாகும். அதற்கான தனவரவு உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் வழி அல்லது உறவினர் வழி அல்லது உங்களது வீட்டு பத்திரம் அல்லது நகைகள் இது போன்ற ஏதாவது ஒன்றை வைத்து அவர்கள் வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 3ஆம் இடத்தில் ராகு. சகோதரர்களால் என்றும் சற்று தொல்லையே உங்களுக்கு வந்து சேரும். அவர்களால் அதிகமான செலவு உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுதும் அவர்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தலைவலி இருந்து கொண்டே இருக்கும். உங்களை அவர்கள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து வம்புக்கு இழுப்பார்கள். உங்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேஸ் வழக்கு தொடுப்பதில் அவர்கள் உங்களுக்கு நிகராகவே இருப்பார்கள். எனினும் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் குரு. பூமி லாபம் உங்களுக்கே கிடைக்கும். இதுவரை போட்டி பொறாமை தொழிலில் இருந்து வந்தது மாறி எதிரி தொல்லை விலகி எதிரிகளே உங்களை வந்து சரணடையும் சூழ்நிலையும் உருவாகும். சட்ட பிரச்சனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிட்டும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு தொழில் நன்றாக இருக்கும். கட்டடப் பணிகள், பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வியாபார நிமித்தம் அலைச்சலுடன் தனவரமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் தனியாக வீடு வந்து சேரும். பரிசுகளும் வரும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனினும் உங்களது ராசியில் சனி பகவான் அவரது ஆட்சியிலே இருப்பதால் உங்கள் கை ஓங்கித்தான் இருக்கும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் வைத்ததுதான் சட்டமாக இருக்கும். எல்லா வேலைகளையும் சற்று தள்ளி போட்டு கொண்டே இருப்பீர்கள். சாதகமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு அலைச்சலுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். நடைபாதை வியாபாரிகளும் அலைந்து திரிந்து வியாபாரம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல தனலாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். கால்நடைகளால் லாபம் உண்டு. பூமி சம்பந்தமாக லாபம் அவர்களுக்கு உண்டாகும். திடீர் சொத்து வரவு வந்து சேரும். குடும்பத்தில் கேஸ் வழக்குகள் சாதகமாக இருக்கும். புதிய வாகனம் குடும்பத்திற்கு வந்து சேரும். ஏற்கனவே வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு மறுபடியும் தொழில் நிமித்தமாக பெரிய வாகனமே வாங்கும் யோகமும் வந்து சேரும். நீர்நிலை சம்பந்தமான தொழிலில் வெற்றி அதிகமாகும். கட்டட சம்பந்தமான தொழிலில் வெற்றிகள் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் பயணம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பால் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் செழிப்பாகவும் மேன்மையாகவும் வளர்ச்சியும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கலங்கித்தான் போயிருப்பீர்கள். சந்திராஷ்டமம் என்னும்போது பயந்துவிட தேவையில்லை. ஏனென்றால் சந்திராஷ்டமம் ஒரு சிலருக்கு உடல் சோர்வை தரும். மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும். அனைவருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு அது என்னவென்றே தெரியாது. சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன என்று கேட்பவர்களும் இருப்பார்கள். அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது நம்மளை என்ன செய்யும், எப்பொழுதுதான் சந்திராஷ்டமம் வருது, அதுக்கு நமக்கு என்ன என்று கூறி சுமூகமாக போகிறவர்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் சந்திராஷ்டமம் இன்று இருக்கிறது என்று டீப்பாக பார்ப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையே உருவாகும். உங்களது ராசியில் ராகு இருப்பதால் இந்த சந்திராஷ்டமம் காலத்தில் உங்களுக்கு தலைவலி சற்று அதிகமாகவே இருக்கும். மூச்சு பிரச்சனை இருக்கும். தலைவலி, தலபாரம், மனதில் குழப்பம், திடீர் நன்றாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் சற்று பேச முடியாத சூழ்நிலை, நண்பர்களும் பகைவர்களாகும் சூழ்நிலை, இது போன்ற சிறிய சிறிய பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். தேவையில்லாமல் வீட்டில் இருப்பவர்களிடம் கோபித்து கொள்வீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போடுவீர்கள். வியாபாரத்திலும் சற்று மந்தகதியான நிலைமை சற்று இருக்கும். எனினும் நினைத்த
காரியம் சற்று தள்ளி போகும், எனினும் அது சுமூகமாகவே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு 2 நாள் கழித்து உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு வந்து சேர சற்று தாமதமாகவே இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை போடுவதும் சற்று கலகம் செய்வதும் சற்று தவிர்த்தல் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். ஆலய திருப்பணிகள் செய்யவோ அல்லது ஆலய தரிசனம் செய்யவோ செய்யும்போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். நண்பர்களும் பகைவர்களாகும் நேரம் இது. அதனால் அனைவரிடமும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தொழில் லாபம் உண்டு, வியாபார லாபம் உண்டு. வெளியூர் அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும், எனினும் கவலை வேண்டாம். கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இதுவரை நீங்கள் எனக்கு அளித்து வந்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. இறைவனின் அருளால் அனைவரின் இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.